கருணாநிதியும் ஸ்டாலினும் ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. இவங்கெல்லாம் நாட்டுக்காக இல்ல, அவங்களுடைய குடும்பத்துக்காக கட்சியை கொண்டு போறாங்கிறதா எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அதில் இந்த நீங்க சொல்றதோட முதல் பாதியை நான் ஒத்துக்கிறேன். கலைஞரும் நம்முடைய தளபதியும் ஒன்றுதான் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எப்படி கலைஞர் அவர்களுக்கு ஒரு தலைமைத்துவ பண்பு இருந்ததோ, எப்படி அவருக்கான மதிநுட்பமும் அவருடைய ராஜதந்திரமும் அவருடைய உழைப்பும் கலைஞருக்கு வாய்க்கப்பட்டிருந்ததோ, அது இம்மியோட குறையாமல் தளபதிக்கு வாய்த்திருக்கிறது. எனவே அவருடைய பிள்ளை அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறது என்பதைப் போல அவரும் இவரும் ஒன்றுதான் என்பதிலே அந்த முதல் பகுதியிலே எனக்கு பிரச்சனையே இல்லை. அது உண்மையே, அது சரியான ஒன்றுதான். ஆனால் அவர்கள் சொல்வதெல்லாம் பார்த்தால் அவங்க கட்சியிலே இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி அதெல்லாம் வந்திருக்கு இல்லையா? அவங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவில் எத்தனை பேர் இன்றைக்கு அந்த குடும்பத்தில் இருந்து கோல வச்சு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனோம்னால் அவரவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்போது இந்த அரசியலிலே என்னென்ன வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும்.